பார்க்குறீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்டம் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குது. இந்த மாதிரி பட்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மகிட்ட நியூஸ் பேப்பர் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சைடு நியூஸ் பேப்பரை ஒன் சைடாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒன் சைட் பேப்பரை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற ஒன் சைட் பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி மடக்கணும். இந்த மாதிரி மடக்கலாம். மடக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சைடில் வந்து நம்ம வந்து நைஃப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு சின்னதாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதில் நம்ம கொஞ்சம் ஒரு 1 inch கேப் போட்டு அதை நம்ம சிசரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் மடக்கணும். மடக்கிட்டு நம்ம வந்து அதையும் நம்ம நைஃப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்து யூஸ் பண்ணுங்கள் நைஃபு நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ நான் வந்து நம்மகிட்ட குச்சி இருக்குது. தென்னை மரத்து ஓலை குச்சி பார்த்தீங்கன்னா 2 குச்சியை சேர்த்துக்கலாம். 2 குச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுரண்டி இருக்கிறேன். இந்த லென்த்துக்கு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குச்சி இந்த லெஃப்ட் சைடு, ஒரு குச்சி ரைட் சைடு, 2 சைடும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அது ரெண்டுமே சிலட்டை போட்டு ஒட்டிக்கலாம். ஒரு 4 சைடு ஒட்டிக்கலாம். ஓகே கேஸ், இந்த மாதிரி நம்ம 3 சைடும் சீமத்து குச்சியில் பார்த்தீங்கன்னா டேப் ஒட்டிக்கணும். அப்படின்னா தான் நான் வந்து பெண்ட் பண்ணாலும் உடையாமல் ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல பார்த்தீங்கன்னா சிலட்டை பொட்டிக்கணும். பாருங்கள், ஒட்டிட்டேன். பாருங்கள், பெண்ட் பண்ணாலும் பார்த்தீங்களா எப்படி ஸ்டிஃபாக இருக்குது. பாருங்கள், இது அதே மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் பேப்பர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சைடில் வந்து ஒட்டுருக்கு. இந்த மாதிரி சின்ன பேப்பரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 3 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் 1, சென்டரில் 1, அந்த சைடில் 1, மொத்தம் 3னா நம்ம கம் போட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். மொத்தம் ஸ்டிக் வந்து பறக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ பேப்பர் திருப்பிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பேப்பர் நீட்டிகிட்ருக்கு. அதுக்கு இந்த ஸ்டிக்கை வந்து பெண்ட் பண்ணி அதை ஒட்டிடலாம். ஓகே, ஒட்டியாச்சு. ஓகே, இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டிக்கு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து ஒரு பேப்பர் போட்டு ஃபுல்லாக கம் போட்டு ஒட்ட வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பட்டத்துக்கு சின்ன வால் மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு 3/4 ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிற இருந்தோம். ஒன்று ஃப்ரண்ட்டு, ஒன்று பேக்கு. இந்த 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன குச்சி வந்து எல்லாம் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். மற்ற பேப்பர் வந்து பறக்காமல் ஸ்டிஃப் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா கம் போட்டு ஒட்டியாச்சு. 2 சைடுமே செல்லட்டை போட்டு கம் போட்டு 2 சைடு ஒட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பட்டத்துக்கு மெயின் சூத்திரம் சொல்லுவாங்க, அந்த நுகுல் கட்டுறது. அது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 2 குச்சி ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மேலே ஒரு ஹோல்ஸும் கொஞ்சம் பெருசாக போட்டுங்க. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி கீழேயுமே 2 குச்சி ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதில் கீழேயும் ஒரு ஹோல்ஸ் போடணும். மேலே போட்ட மாதிரி கீழேயும் போடணும். கீழே போட்டுட்டு அதே மாதிரி கீழே சென்டர் பகுதி இல்லாமல் அது கொஞ்சம் ஒரு 2 inch தள்ளி அங்கேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். பாருங்கள், நான் இதுக்கு சிலட்டை போட்டிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஹோல்ஸ் போட்டு அதையும் கட்டிக்கணும்.
நூல் கட்டியாச்சு. பாருங்கள், இங்கே நூல் கட்டிக்கிறேன், மேலே நூல் கட்டிக்கிறேன். ஃபுல்லாக 2 சைடு ஒரே நூல் வச்சு கட்டிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு முடிச்சு போடணும், அதுதான் மெயின். ஏன்னா பட்டத்துக்கு சென்டராக போட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கும், சமமாக நிற்கும், அது மேலே பறக்காது. அதனால் கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கணும். மேலேருந்து நூல் அந்த எண்டு வரைக்கும் தான் இந்த சைஸ் கலந்துக்கணும். அதுலேருந்து நூல் இந்த சைடு எடுத்திங்கன்னா சென்டர் பகுதி வரணும். சென்டராக வருது பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் பட்டம் வந்து மேலே போகிற மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும். சமமாக இருந்துச்சுன்னா சமமாகவே போகும், கொஞ்சம் மேடம் இருந்தால் தான் இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி நூல் கட்டியாச்சு. ஓகே, வாங்க பட்டம் கீழே பார்த்தீங்கன்னா வால் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ பட்டம் விட்டுருக்குறேன் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் பட்டம் போதும் பாருங்கள். நான் செஞ்ச பட்டம் தான் அது, வால் மட்டும் வச்சுருக்கிறேன். நான் அதையும் கட்டினா ரொம்ப நேரம் ஆகணும். தேங்க்ஸ்.